யூ. ஆ நம்ம சங்கீதம் 66வது அதிகாரத்த தியானிச்சிருக்கோம். ஸோ இந்த சங்கீதம் 66 வந்து இட்ஸ் அ சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆ ம் சங்கீதக்காரன் வந்து ஆண்டவர துதியின் துதிக்கிற ஒரு சங்கீதமா அத எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். முதல் 7 வசனங்கள்ல ஹி கிவ்ஸ் அ குளோபல் இன்விடேஷன். உலகத்துல இருக்க பூமியின் குடிகளே எல்லாரும் வந்து கர்த்தர பாடுங்க. கம் அண்ட் சிங் அப்படின்னு சொல்றாரு. 8லேருந்து 12ல வந்து விசேஷித்தமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரு ஒரு அழைப்பு குடுத்து, ஆண்டவர துதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு கடைசி பகுதிய பார்க்க போறோம். 13-20. அதுல வந்து தன்னோட வாழ்க்கையில நான் நான் வந்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். சர்வாங்க தகன பலியிடுவேன். ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பேன். என் வாயினால் செய்த பொருத்தனைகளை செய்வேன். அவனோட பர்சனல் கமிட்மெண்ட் அவர் இந்த பகுதியில சொல்றத நம்ம தியானிக்க போறோம். நம்ம ஒருக்கா வாசிச்சிடலாமா? சங்கீதம் 66 முழுசா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சிகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளைத் திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு அழகான சங்கீதத்த வந்து சங்கீதக்காரன் தன்னோட பர்சனல் கமிட்மெண்ட்டோட முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 13வது வசனத்துல, சர்வாங்க தகன பலியோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஐ ஷால் கம் இன்டு யுவர் ஹவுஸ் வித் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். அந்த உம்முடைய ஆலயத்துல நான் பலி செலுத்த வருவேன். ஏன்னா பழைய ஏற்பாடுல வந்து பலிகள் வந்து இட் வாஸ் காட்ஸ் ரிக்வயர்மென்ட். ஆண்டவர் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஸோ இட் வாஸ் இப்ப வந்து அவர் செய்யறது இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகள் என்ன நன்மைகள்னா, முந்தின வசனத்துல நம்ம நேத்து கடைசியா பார்த்தோம். ஒரு அகப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஒரு நெக்குள்ள என்க்ளோஸ்டா, என்டாங்கிள்டா 12வது வசனத்துல ஒரு வலைக்குள்ள அகப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தபோது கூட, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ற அந்த மாரி ஒரு ஒரு லோலி ஒரு தாழ்த்த ஒரு நிலைமையில இருந்தா கூட, தீயிலயும், தண்ணீயிலயும் கடந்து வந்த சூழ்நிலைக்குள்ள நான் அனுமதிக்கப்பட்டா கூட, செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டீர். "தேர் இஸ் அ குளோரியஸ் ஆஃப்டர்வர்ட்" அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்னோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஆண்டவர் வந்து ஹி இஸ் கோயிங் டு மேக் இட் பெட்டர். இஸ் ஆல்வேஸ் டு கம் மாரி, இதன் வழியாக சென்று இந்த பாடுகள், இந்த உலகத்துல இருக்கிற பாடுகள் வந்து இட் இஸ் ஆஃப் லைட் மொமெண்டரி அஃப்ளிக்ஷன்ஸ்னு பவுல் எழுதுறாரு. இது லேசான உபத்திரம். ஏன்னா இது வழியா நம்ம அடைய போற மகிமை வந்து மேலான மகிமை, அழியாத மகிமை, நித்திய மகிமை, அ பிராடர் பிளேஸ். அப்படின்னா ஒரு வெல் வாட்டர்ட் கார்டன், ஒரு கனியுள்ள வாழ்க்கை, அதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ ஆண்டவர் வந்து என்னோட இடுக்கண்களை வந்து இப்படி விசாலமா மாத்திட்டதுனால, சங்கீதக்காரனோட ரெஸ்பான்ஸ். அது என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்துட்டீங்க. கஷ்டங்கள் எல்லாம் மாத்திட்டீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், சர்வாங்க தகன பலியோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஐ வில் கம் பிஃபோர் யுவர் பிரசன்ஸ் வித் மை சாக்ரிஃபைஸ்.
ஸோ அவரோட தேவாலயத்துக்குள்ள போகணும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிளேஸ் தட் காட் ஹேட் சோசன். நமக்கு தெரியும் அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து அவங்க வனாந்திரத்துல கட்டினப்போ ஆண்டவர் வந்து அப்படி ஸ்பெசிஃபிக்கா ப்ளூ பிரிண்ட் கொடுத்து கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி சாலமன் தேவாலயத்தை கட்டினப்போ கூட தாவீதுல இருந்து எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பட்டு அதுக்கான எல்லாம் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த தேவனுடைய மகிமை எப்படி அந்த தேவாலயத்துல நிறைஞ்சித்து அந்த டெடிகேஷன் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இட் வாஸ் அ நேஷனல் ப்ரைட். அந்த தேவனுடைய ஆலயம் ஸ்பிரிச்சுவல் சிம்பலா இருந்தது. ஸோ சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டரே நீங்க என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காகவும் ஐ எம் கோனா தேங்க் யூ இன் பப்ளிக். எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்க தெரிந்து கொண்ட இடத்துல நான் வந்து உமக்கு தகன பலியிடுவேன். அந்த சர்வாங்க தகன பலி வந்து நீங்க அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் பழைய ஏற்பாடுல படிச்சீங்கன்னா, அந்த ஆல்டர்ல வச்சுட்டு கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணுவாங்க. அண்ட் ஆண்டவருக்கு கொண்டு வந்தது வந்து தே ஆல்வேஸ் brought பெஸ்ட். காலை வேளையிலயும் வாட் டு யூ கிவ் பேக் காட்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்காரு. நம்ம அதுக்கு என்ன செய்றோம்? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வணங்குற தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட் ஹி டிசர்வ்ஸ் த பெஸ்ட். நம்ம ஆல்டருக்கு கொண்டு வர்றது, அவருக்கு குடுக்குறது வந்து வாட் இஸ் இட் தட் வி பிரிங்? அந்த சர்வாங்க தகன பலி வந்து இட் இஸ் ஹோல்லி கன்சியூம்ட் ஆன் தி ஆல்டர். ஸோ என்ன நான் ஜீவ பலியா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்னா, ஆண்டவர் வந்து கம்ப்ளீட்டா என்னைய ஆட்கொள்ளவும், என்னைய ஆளுகை செய்யவும் நான் அர்ப்பணிக்கிறது தான் அந்த சர்வாங்க தகன பலி. ஸோ யூ ஷுட் பி த பெஸ்ட். லாஸ்ட் லைன் பாருங்க. காட் ஹூ இஸ் த பெஸ்ட் மஸ்ட் வி சர்வ் த பெஸ்ட் வி ஹேவ். நான் என் சர்வாங்க தகன பலியோட என்னுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் அப்படின்றப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, லார்ட் ஐம் கோனா கம் இன்டு யுவர் பிரசன்ஸ். உம்முடைய சமூகத்துக்கு வந்து என்னோட பெஸ்ட் கொடுக்க போறேன். ஒருவேளை நம்ம புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்து ஒருவேளை பலி செலுத்த வேண்டாம். ஆடு மாடெல்லாம் நம்ம எடுத்துட்டு போக வேணாம். ஆனா நம்ம ரோமர் 12ல வாசிக்கிறோம்ல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. இதுதான் வந்து தேவனுக்கு முன்பாக ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு பவுல் எழுதுறத பார்க்கிறோம். ஸோ நம்மளோட சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியா கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமா கொடுக்கணும். அவருக்கு பிரியமுள்ளதா கொடுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு எழுதுவார். ஸோ த சாக்ரிஃபைஸ் தட் காட் வாண்ட்ஸ் மீ, என்னோட சரீரங்கள், என்னோட ஆவி, ஆத்துமா எல்லாத்தையும் சர்வாங்க தகவலியா த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி, த பெஸ்ட் ஆஃப் மை டைம், த பெஸ்ட் தட் ஐ கேன் கிவ். அதை நான் உலகத்துக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுக்காம நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு ஆண்டவருக்காக செலவிட பழகி கொள்ளப்பதான் இட் இஸ் இட் இஸ் ஆஃபரிங் யோர் செல்ஃப் அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்படி சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பெரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அந்த நம்ம ஜீவனுள்ள ஜீவ பலியா நம்மள அர்ப்பணிக்கிற அனுபவம் வந்து இட் இஸ் a டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மள வந்து அது மறுரூபப்படுத்துற ஒரு அனுபவம். அது வந்து நம்மளோட புத்திய, நம்மளோட அ இட் ரெனியூஸ் அவர் மைண்ட். நம்மளோட மனசு வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி ரெனியூ பண்ணி, அவருக்கு ஒரு அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸா அது இருக்கும். ஸோ வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் எப்படி அத ரிட்டர்ன் பண்றோம்? அடுத்த லைன் நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். எத்தனை எண் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் அந்த 1 to 12 இருந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அஹ் தனிப்பட்ட விதத்துல வந்து he never told anything. நான் இப்போ he saying நான் வந்து ஐம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட். அந்த வி, தே, தெம் அதெல்லாம் நாங்கள், நாம் அப்படின்னு மேல வர அத்தனையும் மாறி என்னவாயிடுச்சுன்னா, ஐ. பாருங்க, என் இக்கட்டில், நான், என் உதடுகள், என் வாய், என் பொருத்தனை. சி காட் whom we worship is a very personal God. நம்ம ஒருவேளை குழுவா சேர்ந்து ஆராதிக்கலாம், குழுவா சேர்ந்து ஜெபிக்கலாம். அது எல்லாமே அவசியம் தான். அது எல்லாத்துக்கும் இட் ஷுட் ஆல் பி fueled பை a vibrant personal relationship with God. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற உறவு வந்து அத நம்ம பேணி காக்காம, நம்ம வெளிப்பிரகாரமா ஓடி ஓடி பப்ளிக் இல்ல இல்ல மேடையில ஏறி செய்ற ஊழியங்கள் வந்து இட் வில் ட்ரெயின் அஸ் அவுட். ஒரு நாள் வி வில் ஃபால்.
அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். நான் குளோபல் இன்விடேஷன் குடுக்குறாரு. பூமியின் குடிகளே வாருங்கள்ன்னு. இஸ்ரவேலே தேவன ஸ்தோத்திரிங்க. பிரைஸ் த லார்ட்ன்னு சொன்னாரு. ஆனா, அது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் காஸ் ஒருவேள கடைசில வந்தா கூட, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நான், என், என் வாய், என் பொருத்தனை. இந்த காலவேளையில ஹவ் இஸ் யுவர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட்? ஹவ் இஸ் யுவர் வாக் வித் காட்? நீங்க தேவன் முன்னாடி நடக்கிற உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஆ தனிப்பட்ட விதத்துல எவ்வளோ நேரம் நீங்க வேதத்த வாசிக்கிறீங்க, வேதத்த தியானிக்கிறீங்க, தனிப்பட்ட விதத்துல முழங்கால் போட்டு when was the last time you prayed? When was the last time you heard God talk to you? தேவன் வந்து உங்களுக்குள்ள உங்களோட சூழ்நிலைக்கு உங்களுக்கு பர்சனலா அந்த அப்லிஃப்ட்மென்ட், அந்த ரெனியூவல், அந்த ரெவலேஷன் when did you get அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனல் வைப்ரண்ட் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் த காட் whom we have is a personal God. நீங்க அண்ட சராசரத்தையும் அவர் படைத்த தேவன், அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவர் எவ்வளோ பெரிய தேவனா இருந்தா கூட he is a God who knows you and me by name. உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். தாயின் கருவில உருவாறதுக்கு முன்னாகவே he has known you. தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணி இருக்கிற தேவன். ஸோ அந்த பர்சனல் காட ஹவ் மச் யூ நோ எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கிறப்ப, வேதத்தை வாசிக்கிறப்ப, இன்னும் இன்னும் ஹையர், இன்னும் டீப்பர் தட் ஷுட் பி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இக்கட்டு நாள்ல நான் நிறைய தடவை என்ன பண்ணிட்டேன், என் வாயை திறந்து, என் உதடுகளை திறந்து நான் பிரார்த்தனை செஞ்சேன். இப்ப நீங்க இக்கட்டெல்லாம் மாத்தி ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. முந்தின வசனத்துல இல்ல, லாஸ்ட் ஸ்லைட் பார்த்தல, செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஒரு கனித்தர சூழ்நிலையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. யூ enlarged my feet. அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், நான் இக்கட்டு நாள்ல சொன்ன எல்லா பொருத்தனைகளையும் when I was overcome with anguish, துன்பம் என்னை அப்படி நிறைஞ்சிருந்தப்போ என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணணும் நான் அதெல்லாம் செய்வேன். இது நிறைய கடினமான சூழ்நிலைகள்ல பொறுப்பு இட்ஸ் வெரி காமன் தட் வி மேக். ஆண்டவரே நீங்க இதை எனக்கு செஞ்சுட்டீங்கன்னா நான் கண்டிப்பா செய்வேன். நம்மளுக்கு மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிளா நமக்கு அண்ணால தெரியும். அண்ணாள் வந்து 1 சாமுவேல் 1:11 பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்றா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். நமக்கு தெரியும் அந்த பொருத்தனைய அவங்க நிறைவேற்றினாங்க. அந்த பொருத்தனைய நிறைவேற்றுறதுனால ஒரு தேசமே பயன்பட்டது. ஒரு தேசத்துக்கே ராஜா இல்லாத காலத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒரு நேஷனல் லீடரா சாமுவேல் வந்து உருவானது நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்ல நம்ம என்ன ஆண்டவர்ட்ட பொருத்தனை செய்யறோமோ அதை நிறைவேற்றணும். See the vows that we make. அந்த கடினமான நேரங்கள் போறப்ப ஆண்டவரே இது செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்றேன் நம்ம பொருத்தனை செஞ்சோம்னா அதை நம்ம மறந்துடக்கூடாது. இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் பெட்டர் நாட் டு வவ். எங்களால நிறைவேற்ற முடியாத பொருத்தனை செய்யக்கூடாது. பட் பொருத்தனை செஞ்சு அதை நிறைவேற்றணும். அன்னாள போல தான் செஞ்ச பொருத்தனை, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னா அப்படியே ஒரு ஆங்கிஷ். நீங்க சங்கீதக்காரன் வந்து இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து இக்கட்டு காலம் ஓவர் கம் வித் ஆங்குவிஷ் கிரீவ் மன கிளேசத்தினால நிறைஞ்ச ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டுட்டு ஒரு பொருத்தனை செஞ்சா. அண்ட் அந்த ஆண்டவர் உண்மையா இருந்து அவளை நினைத்தருளி அந்த காரியத்துக்கு பதில் கொடுத்ததுனால அந்த பொருத்தனையும் உண்மையா நிறைவேற்றினா. நீங்க கடவுள் ஆண்டவருக்கு முன்பாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாத விஷயங்கள் எதா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேபி மோர் டைம் வித் காட், மோர் டைம் ஆஃப் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நீங்க என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்களோ ஃபுல்ஃபில். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் இக்கட்டு நாள்ல என் வாயை திறந்து என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகளுடன் உடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளையையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். இப்போ வந்து அவரு டிஸ்கிரைப் நம்ம சொன்னோம்ல, த காட் whom we worship demands the best. அவருக்கு வந்து பெஸ்ட் குடுக்கறதுக்கு தான் அவர் பாத்திரரா இருக்காரு. ஸோ நம்மளோட பெஸ்ட்ட நம்மளுக்கு ஆதியாகமத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். காயினும் ஆபேலும் அவங்களோட காணிக்கையை கொண்டு வந்த ஆண்டவர் வந்து காயினோட காணிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணல. ஆனா ஆபேலோட காணிக்கையை வந்து அவர் அக்செப்ட் பண்ணார்.
ஏன்னா இட் இஸ் ப்ளீசிங் டு ஹிம்னு. அதுதான் இப்ப நம்ம ரோமர் 1ல 12:1லயும் வாசிச்சோம். நம்மளோட புத்தியுள்ள ஆராதனை நம்மள ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறப்போ பரிசுத்தமா இருக்கணும். அவருக்கு பிரியமா இருக்கணும். ஸோ இட்ஸ் இட் அந்த அடுத்த டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க. ஐ த்ரோ இட் ஆல். திஸ் ஐ ஹேவ் டு பிரிங் இன்டு த ஃபயர். யூ ஹேவ் டு கிவ் யுவர் ஆல். கிவ் யுவர் பெஸ்ட். ஆண்டவருக்கு நான் கொடுக்குற விஷயத்துல நான் எல்லாம் ஐ ஷுட் நாட் வித்ஹோல்ட் எனிதிங். எனக்குன்னு எதுவும் நான் வச்சுக்க கூடாது. அனனியாசும் சப்பிராவும் தப்பு பண்ணாங்கல்ல. ஒரு நிலத்தை வித்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பகுதி எடுத்துட்டு மீதி எடுத்து கொடுத்துட்டு திஸ் இஸ் ஆல் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி போய் சொன்னாங்க. இஸ் தேர் எனிதிங் தட் யூ ஆர் வித்ஹோல்டிங் ஃபார் யுவர் செல்ஃப்? இது உங்களுக்கு வேணும். இந்த இந்த காரியங்கள் எனக்கு வேணும். இது நான் ஆண்டவர் கொடுக்க முடியாதுன்னு நம்ம எந்த பகுதியை அப்படி பிரிச்சு வைக்க கூடாது. ஐ நீட் டு கிவ் மை ஆல் அண்ட் ஐ நீட் டு கிவ் மை பெஸ்ட். இப்போ வந்து அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. ஆட்டுக்கடா நினைப்பு அதோட கொழுமையான அஹ், நி- நினைப்பையுடனே கொழுமையானவைகளையும் தகன பலியிடுவேன், காளையிடுவேன், செம்மறியாடையிடுவேன். சோ லிபரல். ஸோ கிவிங் யுவர் ஆல், கிவிங் யுவர் கிவிங் சியர்ஃபுல்லி. ஆண்டவர் சொல்றாருல, ஐ லவ் அ சியர்ஃபுல் கிவர். இதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி கையை நெருக்கி வச்சுட்டு எல்லா ஃபுல் கையை ஓப்பன் பண்ணிட்டு எப்படி சிலுவையில இயேசுசாமி வந்து he gave his all for us. 2 கை விரிச்சு, ஏன் 2 கை வச்சு நாட் withhold. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கூட அவருக்காக வைக்கல. நமக்காக அவர் ஊட்டி கொடுத்தார். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்ட்ட கொடுக்குறப்போ give your best, give your all and give cheerfully. நீங்க சொல்றாருல, ஆட்டுக்கடாக்களின் புகை, அது வந்து இன்சென்ஸ் ஆஃப் ராம்ஸ். அதுல இருந்து வர தூபவர்க்கம் மாதிரி வர புகை, புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியிடுவேன். த ஸ்வீட் ஸ்மோக் ஆஃப் ராம்ஸ். பிரியமான ஆஹ் ஆஹ் ஆண்டவருக்கு பரிசுத்தமும் பிரியமுள்ள ஆராதனை, இதுவே புத்தியுள்ள ஆராதனைன்னு வாசிக்கிற மாதிரி the fragrance that descends from the sacrifice. பலியிடுறப்ப வர்ற அந்த fragrance, நல்ல வாசனை, it will go into God's presence. ஸோ இந்த காலை வேளையில what is it that you have to offer to God? ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆண்டவர் கொடுக்க are you giving your all to him? ஆண்டவரே நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். Are you giving your best? ஆண்டவரே எனக்கு இருக்கிற சிறப்பானதை, மிகவும் சிறப்பானதை கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? Are you giving your giving out cheerfully? தாவீது குறித்து நம்ம வாசிக்கிறப்போ 1 நாளாகமம் 21:24 தாவீது ராஜாவா இருக்கப்ப அவரு மக்களை எண்ணி அந்த எண்ணிக்கை செய்வார். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் வந்து 3 காத்து தீர்க்கதரிசி மூலம் 3 ஆப்ஷன் கொடுப்பார். 3 மாசம் வனாந்தரத்துல ஓடுறியா? 3 நாள் பிளேக் வரட்டுமா? இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறப்ப தாவீது சொல்வாரு, நான் ஆண்டவர் கையிலே விழணும். கிரேட் ஆர் இஸ் மர்சீஸ்ன்னு ஆண்டவர்கிட்ட சாய்ஸ் விடுறப்ப 3 நாள் பிளேக் வரும். எவ்வளோ மக்கள் வந்து தௌசண்ட்ஸ்ல, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல செத்துருவாங்க. அப்ப அந்த பிளேக் நிறுத்துறதுக்காக அவர் ஜெபம் பண்றப்பதான் அந்த அரௌனாவோட த்ரெஷிங் ஃப்ளோர்ல ஒரு ஏஞ்சல பார்ப்பாரு. அப்போ அஹ், அங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கேக்குறப்ப அரௌனா சொல்லுவார், என்னோட கட்டை எடுத்துக்கோங்க, என்னோட மாடை அடிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இதுல ஆண்டவருக்கு பலியிடுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த பிளேகை நிறுத்தட்டும். நீங்க அப்புறம் அந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப தாவீது சொல்வார், அதற்கு தாவீது அரவணா நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி அதுக்கு பேமெண்ட் பண்ணுவார். இங்கிலீஷ்ல அது இன்னும் அழகா இருக்கு. ஐ வில் நாட் ஆஃபர் டு மை காட் தட் விச் காஸ்ட் மீ நத்திங். தகன பலியிட போறேன். என் பாவத்தினால வந்த விளைவு தான். அந்த விளைவுனால எத்தனையோ மக்கள் செத்து போயிட்டாங்க. இந்த தகன பலியிடுறப்போ ஐ வில் நாட் ஆஃபர் தட் விச் காஸ்ட் மீ நத்திங். உன்கிட்ட இலவசமா வாங்கி நான் பலியிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த நிலம், அந்த த்ரெஷிங் ஃப்ளோர், அந்த மாடு, அந்த வண்டி எல்லாத்துக்கும் மரக்கட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து பே பண்ணுவாரு கிங் டேவிட். ராஜாவா எல்லாமே அவரோடது தான். ஹி வில் பே ஒண்ணே ஒண்ணுதான். ஐ வில் நாட் ஆஃபர் டு மை காட் தட் விச் காஸ்ட் நத்திங். காலை வேளையில ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? பலியிடுறோம். ஆண்டவருக்கு கொடுக்குறப்போ, உங்கள ஏதாவது விதத்துல பாதிக்கிறமான ஒரு குடுத்தல் தான் உண்மையான குடுத்தல். எனக்கு இருக்கிற மிகுதியில நான் குடுக்கிறத விட எனக்கு இருக்கிற கொஞ்சமா இருந்தாலும் சரி, பட் when I offer it to him, it is going to hurt. அது என்னை பாதிக்கும். That's going to cost me. அந்த மாதிரி ஆஃபரிங் வந்து இஸ் வெரி வேல்யூபிள். எதுக்கு நம்ம இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? ஒரு அழகான வசனம் இருக்கு. ஏசாயா 25:6ல ஆண்டவர் வந்து சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும், பழமையான திராட்சரசம், ஓல்டு வைன்னா வெரி டேஸ்டி வைன், ஏஜ்டு வைன்.
ஊனும் நினமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையுமான திராட்சரசம் நிறைந்து விருந்தாயிருக்கும். See, when God spreads out a table, அவர் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப he gives the best. இங்கிலீஷ்ல பாருங்களேன். ரிச் ஃபுட், பேன்க்வெட் ஆஃப் ஏஜ்டு வைன், பெஸ்ட் ஆஃப் மீட்ஸ், ஃபைனஸ்ட் ஆஃப் வைன்ஸ். ஆண்டவர் எனக்காக கொடுக்கிறது எல்லாமே சிறப்பானது. எப்படி யோவான் 2ல வந்து சிறப்பான திராட்சரசத்த நீங்க இவ்ளோ நேரம் வச்சிருந்தீங்களேன்னு அந்த பந்தய சரைப்புக்காரன் சொன்னது போல சிறப்பான நன்மைகள் வச்சிருக்காரு. வாட் இஸ் ஆர் ரிட்டர்ன்? நம்ம ரிட்டர்ன் குடுக்குறப்போ, தாவீத மாரி என்னைய பாதிக்காத, என்னைய காஸ்ட் பண்ணாத, என்னைய அஃபெக்ட் பண்ணாத ஒண்ண நான் ஆண்டவருக்கு குடுக்க மாட்டேன். ஐ வில் பே அன் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு, கிவ் யுவர் ஆல், கிவ் யுவர் பெஸ்ட் டூ காட். இப்ப 16வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு சொல்லுவேன். செய்ததை சொல்லுவேன். கம் அண்ட் ஹியர். இந்த சங்கீதத்துல இருந்து 3 கால்ஸ் இருக்கு. 3 அழைப்பு நம்ம பார்த்தோம். குளோபல் இன்விடேஷன், நேஷனல். அது தவிர பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனத்துல கம் அண்ட் சிங். வந்து பாடுங்கள். கம்பீரமாய் பாடுங்கள். மகிமையை கொண்டாடுங்கள். கம் அண்ட் சிங் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாரு. 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆ வந்து பாருங்கள். அவரோட பயங்கரமான சாரி 5வது வசனத்துல தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கம் அண்ட் சீ. கம் அண்ட் சீ அப்படின்னு அழைப்பு குடுக்குறாரு. 3வது அழைப்பு இப்ப பாருங்க 16வது சொல்றாரு. கம் அண்ட் ஹியர். வந்து கேளுங்க. யார கூப்பிடுறாரு? நாட் எவ்ரிபடி. ஹி சேஸ் தேவனுக்கு பயந்தவர்களே. தேவனுக்கு பயந்தவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயந்தவர்கள்னா இங்க அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போட்டிருக்கு பாருங்க. அவர் பயந்து அவருடைய சமூகத்துல வந்து அவர் ஆராதிக்கிறவங்க. அவருக்கு முழு மரியாதையோட கீழ்ப்படுதோட ஒருத்தருக்கு நம்ம பயந்தோம்னா அவங்கள மரியாதையோட கீழ்ப்படிவோம். பயந்தான்னா வி வில் வர்ஷிப். ஸோ பயம் அப்படின்றது நடுக்கம், டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற ஃபியர் இல்ல. இட்ஸ் அ ஃபியர் தட் டிராஸ் அஸ் மோர் க்ளோசர் டு ஹிம். அக்னாலஜிங் ஹூ ஹி இஸ். ஸோ தேவனுக்கு பயந்தவர்களே, கம் அண்ட் லிசன். வாங்க வந்து கேளுங்க. ஐம் கோனா டெல் யூ. ஸோ ஹி கால்ஸ் டுகெதர் அ காங்கிரிகேஷன் ஆஃப் குட் பீப்பிள். தேவனுக்கு பயந்தவங்க, தேவனுக்கு வர்ஷிப் பண்றவங்கள கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஜாயின் மீ. என்னோட சேர்ந்து ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா பத்தி உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் ரிட்டர்ன் ஆர் தேங்க்ஸ். நம்ம அவருக்கு திரும்ப எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அடுத்த லைனு? அ அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இந்த நெறைய இது வந்து இந்த சங்கீதத்துல ஃபுல்லா தாவீது வந்து ஹி டாக்ஸ் அபவுட் சோல். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. அவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறாரு. அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆத்மாவ வந்து ஹி ரெஸ்டோர்ஸ் ஆர் சோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவருடைய கிரியைகள் எல்லாம் இட் டீல்ஸ் வித் ஆர் பாடி, சோல் அண்ட் மைண்ட். இங்க அவர் சொல்றாரு என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்காக, என் ஆத்மாவுக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக நான் அவரை துதிப்பேன். ஐ வில் டெல் யூ வாட் ஹி ஹஸ் டன். ஆத்மாவுக்கு செய்த நன்மையை நான் சொல்வேன். மத்த ஆண்டவர் நம்மளுக்கு செய்த கிரியைகளை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றப்ப இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் எடிஃபிகேஷன். அவங்களுக்கு பக்தி விருத்தியாக அது ஹெல்ப் பண்ணுது. அவங்க இட் என்கரேஜஸ் தம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ நம்ம ப்ராவர்ப்ஸ்ல நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம்ல, பன்னி முன்னாடி வந்து ஒரு முத்த போடக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. "பெர்ல்ஸ் ஆர் நாட் காஸ்ட் பிஃபோர் ஸ்வைன்." சொல்ல உலக பிரகாரம் மக்களுக்கு ஒருவேளை தே டோன்ட் நோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காட்ஸ் வொர்க் இன் யுவர் லைஃப். தாவீது சொல்றாரு, "கர்த்தருக்கு பயந்தவர்களே வாங்க. ஐ வில் டிக்ளேர் டு யூ வாட் காட் ஹஸ் டன்." சங்கீதம் 34:2ல கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். கர்த்தருக்குள்ள நம்மளோட ஆத்துமா மேன்மை பாராட்டுறப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அதே மாதிரி தான் சங்கீதம் 119, 74 சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருந்தபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் யுவர் வேர்ட். அதனால உமக்கு பயந்தவர்கள் உம்முடைய நாமத்தை சார்ந்திருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஸோ யுவர் பர்சனல் வாக் காட் வில் எடிஃபை சில்ட்ரன் ஆஃப் காட். நல்லா யோசிச்சு அவங்களுக்கு நம்ம இடரலா இருக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையோட பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். ஸோ ஐ வில் டெல் வாட் த லார்ட் ஹஸ் டன். வந்து காட்ஸ் பீப்பிள் ஷுட் கம்யூனிகேட் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் டு ஈச் அதர். ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம எடுத்து பறைசாற்றணும். நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம்ல, மனுஷருக்கு முன்பாக நீங்க சாட்சி கொடுத்தா நான் பரலோகத்துல ஆண்டவருக்கு முன்பாக நான் சாட்சி. ஸோ என்னோட வாழ்க்கையில என்னோட விசுவாசத்தினால, ஜெபத்தினால, ஆண்டவருடைய குறுக்கிடுதல்னால, இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் கிரேஸ்ல என்னோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டது. வி ஷுட் டேக் ஆல் அக்கேஷன்ஸ்.
to tell others spiritual blessings which we have received. சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க அதை வந்து we should not hide it. நம்ம அதை வந்து அடுத்தவங்களுக்கு பறைசாற்றணும். 17வது வசனத்துல பாருங்க, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நீங்க திரும்ப திரும்ப அந்த வாயு நாவும் ரொம்ப பிக்சரஸ்கா அதுல சங்கீதக்காரன் பிரிக்கிறார். 14வது வருஷத்துலயே நம்ம பார்த்தோம், என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் செய்த பொருத்தனைன்னு. 17வது வருஷத்தை பாருங்க, என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். See, I cried aloud. வாயினால் கூப்பிட்டேன்னா கூட அதோட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வித் ஆல் மை ஹார்ட், இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு தள்ளத்தோடு நான் அவரை கூப்பிட்டேன். என்னது, அவர் என் நாவினால் புகழப்பட்டார். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரேயர், அவர் நான் கூப்பிட்டேன். 2வது லைன் வந்து பிரைஸ். பிரேயர் அண்ட் பிரைஸ் will always go hand in hand. நம்ம அப்படியே ஆண்டவர்ட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் இது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜெபம் விண்ணப்பத்தை வச்சாலும் deep within our hearts we should have that praise. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் ஜெபத்தை கேட்டு அதை நிறைவேற்றுற தேவன், அவருடைய நாம மகிமைக்காக அவர் செய்கிற தேவன் அப்படின்ற பிரைஸ் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஸோ ப்ரேயர் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய டேவிட் knew it. The psalmist knew it. He said prayer is a great privilege. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, நான் தேவனை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். நமக்கு தெரியும் ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6 எல்லாம் வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டேன். லைக் ப்ரேயர், நான் கூப்பிட்டேன், என் வாயினால் கூப்பிட்டேன். நான் ஏன் கூப்பிடுறோம்? பிகாஸ் he has given me the Holy Spirit which is which enables who enables me to call him Abba Father. ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அவருடைய குமாரனின் ஆவியை நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம கூப்பிடுறது வந்து இட் இஸ் அ ப்ரிவிலேஜ். இட் இஸ் அ கமாண்ட். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது வந்து நமக்கு கொடுத்த கிஃப்ட், நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம், அது நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஸோ அதனால we need pray at all times. எதுக்கு ஜோம் பண்ணோம்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அதனால தான் அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, என் நாவினால் அவர் புகழப்பட்டார். prayer and praise go together. ஸோ நம்ம உதடுகள்ல ஜெபம் இருந்துச்சுன்னா இருக்கிறப்போ இருதயங்கள்ல துதி இருக்கணும். ஏன்னா உதடுகள்ல நம்ம ஜெபம் பண்ணாலும் இருதயத்துல we should be filled with the assurance that my God is going to hear me. அதான் அடுத்த வசனத்துல 19 அவர் சொல்றாரு, தாவீது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எப்ப நம்மளுக்கு துதி இருக்கும் அப்படின்னா நம்மளோட இருதயத்துல வந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் அப்படின்ற அஷூரன்ஸ் இருக்கிறப்ப. நடுவுல ஒரு வசனம் சொல்றாரு, 18 பாருங்க, என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவை என் இருதயத்தில் அக்கிரமத்தை வைத்துக் கொண்டிருந்தேனையானால் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இஃப் ஐ ரிகார்ட் சின், இல்லைன்னா இஃப் ஐ ஹேட் க்ளோஸ்ட் மை ஐஸ் டு மை சின். இதுலயும் பாருங்க பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என் வாழ்க்கையில இருக்கிற துணிகரமான பாவமா இருக்கலாம், மறைக்கப்பட்ட பாவமா இருக்கலாம். அதாவது இது சங்கீதம் 19 சொல்வார்ல, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விட்டு விலகி காத்துக்கொள்ளுங்க, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். மறைவான குற்றம் லிஸ்ட் பண்ணுவாரு. எல்லாம் எனக்குள்ள இருக்கிற அந்த திருக்கான எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க சுவாமி. அதனாலதான் சங்கீதம் 51 அவர் அந்த பிரேயர் ஆஃப் ரிப்பென்டன்ஸை சொல்லுவார். ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ உள்ளத்தில் ஆழத்துல இருக்கிற உண்மையை தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஸோ ஹிடனா கஞ்சாடையா டாலரேட் பண்ணிட்டு இருக்க பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். பாருங்க, if I regard sin and baseness in my heart, if I know it is there and do nothing about it. அதான் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தேனானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் அங்க இருக்குன்னு தெரியும், ஆனா I will behave as if it is not there. I will be tolerating it. I will close my eyes to sin. அந்த மாதிரி என்னோட பர்சனல் வாழ்க்கை இருந்ததுன்னா என் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த காலவேளையில பிஃபோர் வி டாக் அபவுட் ப்ரேயர் ப்ரேஸ்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இஸ் இட் லர்க்கிங் டீப் வித்தின் மை ஹார்ட்? இருதயத்துல ஒரு கார்னர்ல இருட்டுக்குள்ள உட்காந்துருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இப்படி சமூகத்துல நான் வரப்போ இப்படி வார்த்தையை நான் வாசிக்கிறப்போ, லார்ட் ஷெட் அப்ராட் யுவர் லைட். எப்படி அந்த இருட்டுல நம்ம ஃபிளாஷ் லைட் எடுத்துட்டு போனா வெளிச்சம் தெரியுது, அந்த மாதிரி இருதயத்துல இருக்க ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் மை ஹார்ட்ல பதுங்கி இருக்கிற பாவங்கள், சிந்தனைகள், உமக்கு பிரியமில்லாத யோசனைகள் எல்லாத்தையும் சுவாமி expose it. If you regard அப்படின்னா இன்னொரு மீனிங் பாருங்க, டு ரெக்கக்னைஸ், டு செரிஷ்.
ஆண் ஆண்டவருக்கு பிரியமில்லன்னு தெரியும். பட் அத விட முடியாது. தி அன்வில்லிங் டு கன்ஃபெஸ், தி அன்வில்லிங் டு forsake இதெல்லாம் தான் இருதயத்தில் வைத்துக்கொண்டிருந்தேன் ஆனால். அந்த செகண்ட் லைன் பாருங்க. இட் மீன்ஸ் அப்ரூவிங் வாட் காட் கண்டெம்ன்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பண்ற எல்லா நெறைய விஷயங்கள் வந்து தி வேர்ல்ட் பாப்புலர் ஒப்பீனியன் இஸ் அப்ரூவிங் வாட் காட் ஹஸ் கண்டெம்ன்ட். ஆனா நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து ஆண்டவருடைய வார்த்தை தான். ஸோ இஃப் யூ ரெகக்னைஸ் சின் இன் யுவர் ஹார்ட், ஆண்டவர் விரும்பாத எதுவுமே, ஆண்டவர் விரும்பாத காரியம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதது எதுவுமே வேணாம் சுவாமி. யூ மஸ்ட் இம்மீடியட்லி ஜட்ஜ் இட், கன்ஃபெஸ் இட் அண்ட் forsake it. அத கண்டுபிடிச்சு அத அறிக்கையிட்டு அத விட்டுறணும். இல்லன்னா the Lord cannot work on our behalf. மேலே 59:2ல வாசிக்கிறோம். உங்க பாவத்தினால என்னால உங்களுக்கு அதுவே நமக்கு பிரிவினை உண்டாக்குது. ஆம். ஏசாயா 59:2 பாருங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் முன்பாக வந்து பிரிவினை உண்டாக்குது. உங்க பாவங்கள் தான் அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஸோ பாவம் வந்து அவருடைய முகத்த மறைச்சிருதான். ஸோ யூ டோன்ட் கெட் இட்ஸ் ஃபேவர். யுவர் பிரேயர்ஸ் ஆர் நாட் ஆன்சர்ட். அதனால தான் நீதிமொழிகள் 28ல வாசிக்கிறோம்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்க்கை மாட்டான். இல்ல நம்ம ஜெபங்கள் கேட்கப்படணும்னா ஐ ஷுட் நாட் செரிஷ் சின் இன் மை ஹார்ட். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒரு ப்ராமிஸ். ஸோ நம்ம பாவங்கள அறிக்கையிடுறப்போ, பாவங்கள அவர் மன்னிக்கிறாரு. எல்லா அநியாயம் தட் ஆல் வந்து இட் என்கம்பாசிங் வேர்ட் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறதற்கு இஸ் ட்ரூ அண்ட் ஜஸ்ட். உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். ஸோ லெட்ஸ் நாட் ரிகார்ட் சின் இன் ஆர் ஹார்ட். அந்த ஹார்ட் சின்ஸ் இருதயத்துல வைத்திருக்கப்போ, ஒருவேளை நான் வாயில கூட அத பத்தி பேசாம, என் செயல்கள்ல தெரியாம மக்களோட கண்கள்ல நான் மறைச்சிருக்கலாம். ஆனா, there is a God in heaven who can watch me. அவரோட ஆல் பியர்சிங் ஐஸ்ல வந்து நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற பாவங்கள நம்ம விட்டு விட்டா தான், அத நம்ம அறிக்கையிட்டா தான், அ நம்மளோட ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்ப தாவீது சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முன்பாக நான் பிரியமா நடக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் எந்த பாவத்தை என்னோட வாழ்க்கையில வைத்து வைக்கல. மை லைஃப் இஸ் பேர் ஓப்பன் பிஃபோர் காட் சொல்றாரு. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் கேட்டாரு. He paid attention to my prayer. He answered my cry. என் ஜெபத்தின் சத்தத்தை குனிஞ்சு கேட்டு அதுக்கு பதில் கொடுத்தார். அதனால he just praises my praise rise to my God. என்னோட துதி அவரை நோக்கி எழும்பும். ஏன்னா என் தேவன் என் பக்கமாய் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார். God had graciously answered. See, நம்ம ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், நம்ம ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் நமக்காக காரியங்கள் செய்யறத நம்ம பார்க்கிற கண்கள், இதெல்லாம் இட்ஸ் அ கிரேட் கிரேஸ். ஸோ சங்கீதக்காரன் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அவர் முன்பாக நான் உத்தமமா நடந்ததுனால God has granted my prayer. அப்புறம் சொல்லிட்டு 20வது வசனம் பாருங்க. அதையும் என் ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு, என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ ஜெபத்த கேட்ட பிறகு, சும்மா அப்படியே சும்மா இருக்கிறது இல்ல. ஜெபத்த கேட்டதுனாலயும் உமக்கு நன்றி சுவாமி. ஐ வில் ஃபாரெவர் பிரைஸ் திஸ் காட். இந்த என் ஜெபத்த தள்ளாம, அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாம இருந்த தேவனுக்கு நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன். ஹி டிட் நாட் க்ளோஸ் ஹிஸ் ஹார்ட் வென் ஐ பிரேட். நான் உதவி கேட்டப்ப அவரு நோ சொல்லல. அ அவரோட கிருபைய என்கிட்டருந்து விலக்கல. ஸோ நம்ம என்ன மாரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் our ultimate aim should be God's glory. நம்ம மறந்துடவே கூடாது. We should always glorify God. That should be our ultimate aim. ஸோ வாட் வி வின் பை பிரேயர். ஜெபத்தினால கண்ட ஜெயங்கள வந்து துதியினால தான் யூ ஷுட் வேர் வித் பிரைஸ். துதியினால அத நம்ம திரும்ப ஆண்டவருக்கு செலுத்தணும். ஸோ காட் ஹஸ் ஹர்ட் மீ தேர்ஃபோர் ஐ வில் பிளெஸ் ஹிம். இன்னொரு விஷயம் இதுல பார்க்கணும். ஜெபத்த கேட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தைய அவர் சேர்க்கிறாரு. அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்கல. ஸோ சி இட்ஸ் நாட் மை பிரேயர் தட் ஃபிட்ஸ் த டெலிவரன்ஸ். என் ஜெபத்தினால நான் பெரிய காரியங்கள சாதிச்சுட்டேன்னு கிடையாது. அவர் கிருபையினால இட் இஸ் ஹிஸ் மர்சி தட் saw me through. லாஸ்ட் லைன் பாருங்க. God does not turn away our prayer because he does not turn away his mercy. அவருடைய கிருபை என்னை விட்டு அவர் விலக்க மாட்டார். His loving kindness, unfailing love அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஸோ என்னோட ஜெபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது கிடையாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்தது வந்து இட்ஸ் an act of grace. இட் இஸ் an act of mercy. தமது கிருபை என்னை விட்டு விலக்கல.
அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த அழகான சங்கீதத்தை முடிக்கிறோம். 3 இன்விடேஷன். கம் அண்ட் சிங். வந்து பாடுங்கள். பூமியின் குடிகளை கம்பீரமாய் பாடுங்கள். அப்புறம் அவருக்கு பயந்தவர்கள கூப்பிட்டு சொல்றாரு. அதுவும் அவங்க பயந்தவர்களுக்கு தான் சொல்றாரு. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவருடைய கிரியை மனுபுத்திரத்துல பயங்கரமா இருக்கு. வெர்ஸ் 3, வெர்ஸ் 5. அப்புறம் 16ல கம் அண்ட் ஹியர். ஆண்டவர் வந்து செய்த எல்லா காரியங்களும் ஒருவேளை உங்க வாயில துதியின் பாடல் இருக்கா? துதியின் பாடல் ஒருவேளை இழந்துட்டீங்கன்னா, அவருடைய கிரியைகள பாருங்க. பிகாஸ் இட் ரிவீல்ஸ் ஹிஸ் கிரேட்னஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். அட் த சேம் டைம் கம் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்றப்ப எத கேட்க சொல்றாரு? கடினமான பாதையில போனேன், அகப்பட்டேன். மனுஷங்க என் தலை மேல ஏறி போனாங்க. தீய கடந்து போனேன். தண்ணீர கடந்து போனோம். ஆனா இப்ப வந்து ஒரு விசாலமான இடத்துல வந்து வச்சிருக்காரு. See, trials of God have a refining and strengthening effect. இந்த த்ரூ இட் ஆல் ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்தல ஒரு ரிஃபைனர் ஃபயர்ல பக்கத்துல உட்காந்து என்னை புடமிட்டோம். அவரை போல என்னை மாத்துறார். ஸோ சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? காட் brought me in. 16வது வசனத்துல அகப்படுத்தினாரு. என்னை இடுப்பு மேல பாரத்தை வச்சார். He brought me in. அதுக்குள்ள நடந்து போறப்போ he will bring me through. தண்ணீருக்குள்ள தீக்குள்ள போறப்ப he will bring me through. And at the same time he'll bring me out. ஸோ எந்த மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாலும், தட்ஸ் கோயிங் டூ பி அன் என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் அஸ் யூ டிபெண்ட் ஆன் காட் அண்ட் வாக் வித் ஹிம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.